இப்போது இந்த ஆரஞ்சு கலரில் ப்ளவுஸ் கட்டிங் போடுறோம். பக்கத்தில் ஒருத்தர் நோட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். அவங்க வந்து கிளாஸ்க்கு வந்த ஸ்டூடெண்ட், ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட். ஷாப் ஓப்பன் பண்ணி 2.5 மாதம் ஆகுது. இருந்தாலும் இவ்வளோ நாள் நம்ம எதனால் யாரையுமே எடுத்துக்கல அப்படின்னா, நம்ம சொல்கிற டைமிங்கும் அவங்க சொல்கிற டைமிங்கும் வேறு வேறையாக இருந்துச்சு. அதனால் நம்ம யாரையுமே எடுத்துக்கல. எல்லாத்தையுமே வெயிட் பண்ண சொல்லியாச்சு. இவங்க நம்ம சொல்கிற டைமே வரையினாங்க. இவங்க ஒரு நாள் தான் வந்தாங்க. 2வது நாள் இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லி நல்லா சொல்லித்தராங்கன்னு சொல்லி அவங்களும் வந்து இப்போ ஜாயின் பண்ணிட்டாங்க. 2 பேர் இப்போ வந்துட்டுருக்காங்க. அது ஒரு பக்கம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. காலையில் 10:30 to 12:30 ஆஃப் டே வந்து கிளாஸ்லேயே போயிடுது. மனசாட்சி இல்லாத மனிதர்கள் அப்படின்னு நம்ம எதுக்காக சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த டாப் 2ஐயும் பாருங்கள். ஒரு பொண்ணு 2 டாப்பையும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்லீவோட இதை திக்னஸை மட்டும் பாருங்கள், அவ்வளோ லேஸாக இருக்குது. 2மே லைனிங் கிளாத். எல்லோ கலரில் லேஸாக இருக்குதுன்னு பார்த்தா பிங்க் கலரில் ரொம்ப மோசமாக இருக்குது. டபுளாக வச்சு தான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ லேஸாக இருக்குன்ட்டு. மனசாட்சியும் இல்லாமல் இதை ஒரு டாப்புக்கு ஸ்லீவ் வைக்கிற கிளாத்தாக கொடுத்துருக்காங்க. கஸ்டமரும் என்ன சொல்கிறாங்க, சரி இந்த கிளாத் வேண்டாங்க, வேறு நல்ல கிளாத் போட்டு தேய்ங்க அப்படின்னு சொல்ல மாட்டுறாங்க. பரவாயில்ல, அதை அப்படியே வச்சு விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. இது போட்டு 2 தடவை தண்ணியில் போட்டு எடுத்தாலே கிழிஞ்சிரும். எப்படி மனசாட்சி இல்லாமல் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில.